சைலண்டாகவே என்னை சப்போர்ட் பண்ணி பிக் பாஸ்ல ஃபைனல் டே வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது பிக் பாஸ் எப்படி மாத்திருக்கு என்னன்னா, முன்னாடிலாம் என்ன வெறும் கண்டென்ட்டாக தான் தெரியும். ப்ரோ நீங்க அந்த பாட்டு அந்த அவங்க பேரே வராது, அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. அவங்களே முடிஞ்சு போயிடும். பிக் பாஸ் வந்து என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒருத்தனா என்னை மாத்திருக்கு. அதாவது பிக் பாஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா, அவங்க நிஜமாலேயே அந்த பவர் பிக் பாஸ் ஷோக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிஜமால அவங்க வீட்டில் ஒரு மெம்பரா தினமும் பார்த்து எனக்காக ஃபீல் பண்ணி என் கூட சிரிச்சு என் கூட அழுது என் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஆனால் என்னன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த வீட்டில் ஒருத்தனா இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டில் ஒருத்தனா இருக்குன்றதுனால முன்னாடிலாம் பார்த்தா ப்ரோ எனக்கு உங்க கண்டென்ட் ரொம்ப பிடிக்கும், உங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு நானும் அப்பா நல்ல வேலை யாரோ ஒருத்தர் என் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காங்க அல்பமா போய் நின்றுடுவேன். இப்போ அப்படிலாம் கேட்கறது இல்லை. நேரம் விக்ரம் எப்படி என்ன வெயிட் போட்டீங்க, என்னடா ஸ்ட்ரெயிட்டா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இல்ல ஸ்ட்ரெயிட்டா நான் வெயிட் போட்டு நம்ம இன்னும் இங்க 2 கிலோ கம்மி இல்லைங்க ஆயிருக்கு. போய் சொல்லாதீங்க நல்ல சாப்பாடா அப்படி. ஆமா 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 ஆமான்னு. அப்புறம் அனிதால எப்படி இருக்காங்க, என்ன அனிதா நல்லா இருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்க என்னாச்சு, என்ன டைரக்டா கிட்ஸ் வரைக்கும் போயிட்டீங்க. ஸோ இந்த வீட்டில் ஒருத்தன்ற இமேஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப விக்ரம் ஹியூமன் பீங் கூட அவங்க டிராவல் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ என்ன பண்ணிருக்கீங்க, தினமும் பார்த்தோம் இப்போ மிஸ் பண்ணிருக்கோம், என்னதான் பண்றீங்க என்ன பேசுவாங்க, ரொம்ப உரிமை எடுத்துட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்படி ஃபேன்ஸ்லாம் வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். எனக்கெல்லாம் ரொம்ப அல்பமா எனக்கு வேணுங்க. நிஜமாலே யாராச்சும் என்னெல்லாம் தெருவில் பார்த்து தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணுங்க. எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அப்பாலாம் நான்லாம் வந்து அவருக்கு புரியாது சோசியல் மீடியாலாம் என்ன ஏதுன்னு. பிளஸ் நான் ஹரி சிபி எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆதியும் கூட. நாங்க எல்லாரும் எங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்க பெட்ரூம்ல இருந்தா ரீல் போடுவோம். ஸோ எங்க அப்பா இன்டர்நெட்டும் பார்க்க மாட்டாரு. ஸோ அவர் பார்க்குற சீன் என்னன்னா, ஒரு 4 பசங்க தினமும் ஒரு பெட்ரூம்குள்ள இருப்பானுங்க, 8 மணி நேரம் அந்த பெட்ரூம்ல இருப்பானுங்க. சரிங்களா, கட் பண்ணா ஒரு சாயந்தரம் 3 பசங்க வெளில போயிடுவானுங்க, நான் ரொம்ப டயர்டா அப்படி வெளில வருவேன். இதே தான் அவர் பார்த்துட்டே இருப்பாரு. சரிங்களா, அவருக்கு இவனுக்கு என்னன்னே புரியல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நிலவை கொண்டு வா அந்த ரீல் நாங்க பண்ணது வந்து வைரல் ஆச்சு. வைரல்னா எப்படின்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஒரு ஆக்சுவல் வைராலிட்டியே பார்க்குறோம். நிலவை கொண்டு வந்தோன்னு இப்படி எடுத்து பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் இப்படி போஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு பேஸ்ட் இப்படி பார்க்குற 10,000 வியூ இருந்துச்சு. பரவாயில்லைன்னா ஒரு நிமிஷத்துல இவ்வளோ வியூஸ். அப்புறம் கொஞ்ச நேரம் பேஸ்ட் பார்த்தோம் 1 lakh. என்னது இது இப்படி 10. அப்புறம் பார்த்தா 1 million ஆச்சு. 1 millionலாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. ஒரு பக்கம் எஸ்ஜே ஸ்டுடியோ சார் போஸ்ட் பண்ண, சிம்ரன் மேம் போஸ்ட் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா தேவா சார் எனக்கு ஃபோன் காலில் வந்துட்டு என்கிட்ட, தம்பி ரொம்ப தேங்க்ஸ்பா, உங்களால எங்களுக்கு பப்ளிசிட்டினாங்க. நான் சத்தியமா அழுதுட்டேங்க சார். அதெல்லாம் இல்லை சார், தப்பி தவறி கூட இப்படிலாம் சொல்லிடாதீங்க, அவ்வளோ பெரிய மனசு அவருக்கு, அவரால் எங்களுக்கு பப்ளிசிட்டி. ஆனால் சத்தியமா சொல்றேன் சார், நிலவை கொண்டு வா யாருக்கு லைஃபை மாத்துச்சோ இல்லையோ, எங்களுக்கு நிஜமாலே நிலவே கொண்டு வந்துருச்சு. அந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சிம்ரான் மேம் தாண்டி எங்களை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. அந்த சாங் வைராலிட்டி ஆனோன்னு எங்களுக்கு என்னன்னா, அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் மீடியால நான் பார்க்குறோம். திடீர்னு பார்த்தா எல்லாரும் கால் பண்ணி எங்ககிட்ட இன்டர்வியூலாம் கேட்குறாங்க. நாங்கள் சார் இன்டர்வியூ நாங்க 4 பேரா? நாங்க எப்படின்னா, யாரு எப்ப இந்த இன்டர்வியூ நிக்கும்னு தெரியாது. அதனால எப்படின்னா, நான் ஹரி சிபி எங்க கிட்ட இருக்கிற எல்லா எடிட்டர்ஸ் எல்லாருமே உட்காந்துருவோம். எல்லாரும் உட்காந்து எல்லா லைஃப் ஸ்டோரி சொல்லிருங்க, வீட்டுக்கு பெருசா காசு போறது இல்ல, அம்மா அப்பா கிட்ட இன்டர்வியூ காட்டி நாங்கெல்லாம் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கலான்னு. எங்க அப்பாவுக்கு புரியவே இல்லை. நல்ல ஞாபகம் இருக்கு, நிலவை கொண்டு அந்த வைராலிட்டி பீக் எப்படி இருக்குன்னா, டைனிங் டேபிள் ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்போம். அங்கேருந்து பார்த்தா ஹாலில் ஒருத்தவங்க செட்டப் பண்ணிருப்பாங்க, அப்புறம் கீழே அந்த ஸ்டூடியோவில் இன்னொருத்தவங்க செட்டப். எங்க அப்பாவுக்கு புரியல, வீட்டுக்கு இவன் நயா பைசா கொடுத்தது இல்லை, இவனுக்கு இத்தனை பேர் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க, யார் நீ நிஜமாவே உருப்பட்டுட்டியா லைஃப்ல அப்படின்ற ஜோன்ல இருந்தாரு. ஆனா அப்படி இருந்தவரு எனக்கு ஏன் பிக் பாஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, அவருக்கு தெரியாது நான் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மர், நான் நல்லா யோசிப்பேன். அவருக்கு ஞாபகம் இருக்கிறதுலாம் நான் காலேஜ் பங்க் பண்ணது, என் பிரின்சிபல் கால் பண்ணி உங்க பிள்ளை உருப்பட மாட்டான்னு சொன்னது, இதுதான் அவருக்கு ஞாபகம் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாரும் இன்டர்வியூ எடுத்தோன்னா அவருக்கே தெரியாது நான் யாரு, இதுதான் நல்லதா தான் பண்றேன் நான். பிக் பாஸ் வந்துதான் அவருக்கே தெரியும், ஓ நடிப்பியா, பரவாயில்லடா எதிர்த்துலாம் பேசுறேன்னு. என்ன என்னடா கெட்ட வார்த்தை பேசுற அப்படின்னாரு. இப்படி நான் உன்னை வளர்க்கலையே. பட் பரவாயில்ல. ஆனா பிக் பாஸ் போயிட்டு வந்து நான் ஒரு மிகப்பெரிய விஷயம் கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, ஒர்க்கிங் ஆஃப் தி வேர்ல்ட், உலகம் எப்படி வேலை பார்க்குதுன்னு.
அதில் நான் கற்றுக்க ஒரு முக்கியமான விஷயம் அதன் கிடையாதுங்க. நல்லா வேலை பார்க்க தெரியும். ஏன்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் நான் கற்றுக்கினா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக முக்கியம். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருமே லைஃப்பில் நீங்கள் செலிபிரிட்டியோ பப்ளிக் ஃபிகரோ இல்லையோ பிஆர் வச்சுக்கோங்க. நான்லாம் முடிவு பண்ணிட்டேன் பிஆர் வச்சே தீரணும் அப்படின்ட்டு. அதாவது பெரிய விஷயங்களுக்குலாம் இல்லை, வீட்டில் நடக்கிற சண்டைகளுக்கு. இப்போ என் ஒய்ஃபோட சண்டை தெரியாதனமா எங்கள் ஒய்ஃபோட அப்பாவை அவன் கிடக்கிறான்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம். சாரிலாம் கேட்க மாட்டேன் இப்போ. அதில் சின்ன பிள்ளைக்கு சாரி கேட்கறது கான்வர்சேஷன்ல நியூ வேர்ல்டு எப்படின்னா நீங்கள் ஒரு பிஆர் ஹையர் பண்ணிடலாம். பேசிக் பேட்ச்னா என் ஒய்ஃபுக்கு அவங்க மீம்ஸ் அனுப்புவாங்க. அதாவதுமா புருஷன்னா அப்படிதான் பேசுவான், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் அட்வான்ஸ் பேக்கேஜ்னா கமெண்ட்ஸ்ல வந்து திட்டுவாங்க. யாரு? அவங்க அப்பாவை. உங்க அப்பா அப்படித்தானே, கரெக்டா தானே சொல்லியிருக்கான்னு. மெகா பேக்கேஜ் நியூஸ் சிட்டி சேனல்ல டிபேட்டா வச்சிருவாங்க. சரிங்களா? எப்படின்னா ஏமா அவங்க பரம்பரை அப்படின்னா இப்ப அவர் என்ன தப்பா சொல்லிட்டாருன்னு கடைசியில் என் வைஃப் கன்ஃபியூஸ் ஆகி என்கிட்ட வந்து சாரி கேட்டுருவா. ஸோ இதுதான் நான் வந்து கத்துக்கிட்டது. பட் பத்து பேஸ் மீடியெல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். என் ஃபேன்ஸுக்கு நான் ஒரு உண்மை சொல்லிடுறேன், இது ஒரு ஸ்டாண்டப் கிடையாதுங்க. சரிங்க, நான் வந்து ஒரு படம் பண்றேன். சார் கேட்குறேனே கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா? 10 வருஷம் கழிச்சு படம் பண்றேன் சார். ஹீரோவா? லைட்டானாச்சு சரிங்க சார். எனக்கே வருத்தமா இருக்கு, படம் பண்றேன்னா அங்க சிரிக்கிறாங்க, திரும்பினா எப்படி ரிலீஸ் ஆகுது நான் பார்த்துன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க சார். ஸோ அந்த படத்தோட டைட்டில் ரிவீல் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். என்ன பியூட்டி. ஆமா ஆமா ஆமா, கை தட்டலாம் மேடம், தப்பு இல்லை. மேடம் நீங்க தான் கியூல இருக்கீங்க மேடம். என்னன்னா பொதுவாக நானும் இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன். யூஸ்வலாக வந்து ஃபிலிம் க்ரூ வருவாங்க, ஹீரோ பற்றி டேரக்டர் புகழ்ந்து பேசுவார், அப்புறம் டேரக்டரை பற்றி ஹீரோ புகழ்ந்து பேசுவார். என் டேரக்டருக்கே என்ன ஒரு 3 வாரமாக தான் தெரியும். சரிங்களா? எனக்கும் அவர் அவ்வளோ நாள் தான் தெரியும். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு நாங்கள் படம் பண்ண போகிறோம், இதுதான் உண்மை. உண்மையிலே அவர் நாங்கள் கேட்டோம், சார் நம்ம ஃபங்க்ஷன் வச்சா என்ன சார் பண்ணுறது, நம்ம என்ன பேசுறது நம்மளை பற்றினா. விக்ரம், தேர் இஸ் நத்திங் டு டாக் அபவுட் யூ, ஐ saw one video liked you அப்படின்னாரு. சார் ஐ saw your script and liked you. அதனால என்ன பண்ண, அப்ப நீ ஸ்டாண்டப் ஷோ மாதிரி பண்ணி நம்ம டைட்டில் ரிவீல் பண்ணிடலாம், எதுக்கு நம்ம இந்த குத்து விளக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு இப்படியே போயிடலான்னாரு. ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்ல இந்த டைட்டில் ரிவீல் பண்ண போறோம். அதுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுற ரெப்ரஸன்டேட்டிவ்ஸா என் ஃபேன்ஸ் முக்கியமாக இருக்கணுன்றதுக்காக உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு. Now I would like to call upon my director of my movie to say, "Wait up for Guru sir, ladies and gentlemen." Sir, do you want to talk? No, I will tell. ஸோ இந்த படத்தில் பேசிக்லி நான் வந்து ஹீரோவாக பண்ணுறேன் சார். கரெக்ட், ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவாங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாக கூப்பிடுவாங்க. ப்ரோ படம் ஃபுல்லாக வருவீங்க ப்ரோ, அப்படியா ப்ரோ, ஹீரோ கூடவே இருப்பீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ, எவ்வளோ நாள் ஷூட்டு, ஒரு அரை நாள் தேவைப்படுது ப்ரோன்பாங்க. அப்புறம் அதுக்கு நான் பேமெண்ட் சொன்னேன்னா போய் கேட்டு ப்ரோ அவ்வளோ தர முடியாதுன்னுவாங்க. ஸோ திடீர்னு பிக் பாஸ் விட்டு வந்தோடனே இவங்க ஹீரோவா நீங்கள் தான் பண்ணணும், லீடாக பண்ணணும்னு மெசேஜ் அனுப்பிச்சாங்க சூப்பராக இன்ஸ்டாகிராமில். சரிங்களா? இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டோன்னே நான் நினைச்சேன் ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பைலட் ஃபிலிமுக்கு தான் கேட்குறேன்னு பார்த்தா நிஜமாலே ஃபீச்சர் ஃபிலிம்னாங்க. நான் கொஞ்சம் ஷாக்ல இருப்போம்ல, பிராங்கிங் பண்றானுங்களா. ஏன்னா பிக் பாஸ்ல இருந்தே நான் பிராங்க்கு நிறைய ஏமாந்துட்டேன். இதுல ஏதாச்சும் ஹிடன் கேமரா ஷோ ஏதாச்சும் இருக்கான்லாம் யோசிக்கும் போது இல்ல இது நிஜம்தான்னு எனக்கு நம்மள ஹீரோவா போட்டு இவர் அவ்வளவு திறமையா எடுக்க போறாரா. சரி, இந்த டவுட் அவர்கிட்ட சொல்லி அவர் பாட்டு ரிட்டர்ன் ஆகும். ஓ ஷோர், யா ஒய் நாட், யா வெளில போய் நல்லா ஆனந்தம் அப்படிலாம் அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு எனக்கு. ஸோ சார் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஏன் சொல்றேன்னா நம்மளுக்கு நம்பிக்கை வர்றது ரொம்ப கஷ்டங்க சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது. ஸோ என் லைஃப்ல இப்போ நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அண்ட் 2016லலாம் எனக்கு ஹீரோ ஆசை இருக்கும், பின் மண்டையில இருக்கும், அது வெளியில சொல்றதுக்கே வெக்கமா இருக்கும். அப்படி ஒரு வெளியில சொல்றதுக்கே வெக்கமா ஸோ வாங்க சார்
ஸோ இதுதான் எங்கள் டைட்டில், லைட் வெயிட். அதனால தான் நான் இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கேன். ஸோ என்ன எங்கள் டைட்டிலை விட எங்கள் படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் ஹீரோயின் தான். சார், ஷால் வி கால் ஆர்த்தி கிருஷ்ணா? Please give it up for our heroine Aarthi Krishna, ladies and gentlemen. Yes, sir. அவங்க கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டேஜ்லாம் பழக்கம் இல்லை, என்ன மாதிரி லோடலாம் பேச வராது. பட் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நல்ல காம்போவில் அவங்க கை பெருசாக இருக்கும், எனக்கு வயிறு பெருசாக இருக்குன்ற மாதிரி. பட் Aarthi, this is your first debut film, right? So how do you feel? You have to talk your heroine and all. We gave big intro. Okay. Actually, thank you so much for this opportunity. இது என்னோட எந்த லாங்குவேஜில் பேசணும்? ஓகே, எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, பட் ஐ வில் ட்ரை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதனால் எனக்கு தெரியல இது எப்படி வரும், எப்படி எனக்கு பண்ணும். நல்லா வரணும் அப்படி தான் ஆசை இருக்குது. பட் ஐ வில் கிவ் மை பெஸ்ட். And ஓகே, தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கரெக்டாக இருக்குல்ல? அவங்க ஃபர்ஸ்ட் டைம், ஸோ ஒரு தடவை கை தட்டிடுங்க. அது வாங்கிடுங்க. ஷேர் பண்ணுங்க. அந்த ஃபோட்டோ வாங்கியா? சரி.